என்னங்க முழு டெம்போவை ஒரு வீட்டு மேலே நிறுத்தி வச்சுருக்காங்கப்பா. ஸோ நிறைய பேருக்கு ஒன்றே நான் சொல்லியே ஆகணும், ஒவ்வொரு இடத்துல ரோடு இப்படி இருக்குல்லங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி எதை பற்றியான விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் வந்தபோது நிறைய விளாக் எடுத்து வச்சுருந்தோங்க. அந்த விளாக் பார்த்தீங்கன்னா சும்மாவே வீட்டில் கிடக்கு. அதனால நான் சும்மா இருந்த டயத்தில் அந்த விளாக் பார்த்தீங்கன்னா சும்மா எடிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை சும்மாவே பாருங்கப்பா. ஸோ எத்தனை சும்மாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனில் ஆல் போட்டுக்கோங்க. அந்த வீடியோ எதுக்கு நாங்கள் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு விளாக் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஓகேங்க, வாங்க வண்டி ஓட்டு அப்படியே பேச ஆரம்பிச்சலாங்க. ஸோ ஒரு தடவை நாங்கள்லாம் ஒரு ரைடுக்கு வந்தோங்க. ரைடுனா ரைடு கிடையாது, பட் நான் அப்போ மோட்டோ விளாக்கெல்லாம் பண்ண கிடையாது. ஸோ இந்த இடத்துல தாங்க நாங்கள் நின்றுருந்தோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோங்க. அது ஒரு மாதிரியே ஜாலியாக இருக்குங்க. இப்போ நம்ம கேங்காக வந்து எங்கேயாச்சும் டீ பிரேக்கு அண்டு ரெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேங்க. செம்ம ஃபன்னியாக இருக்கும். ஒரு மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம். இப்போ நம்ம ட்ராவல் கதையெல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்கலாம். செம்ம ஜாலியாக இருக்குங்க அதெல்லாம். இதாங்க நம்ம ரைடோட ஃபஸ்ட் டோல்கேட்டு. ஸோ எல்லாருமே நிறைய பேர் பிளாக் பண்ணுறவங்கெல்லாம் இருப்பீங்க. ஸோ பிளாக் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ நார்மலாக வெளியே போகிறவங்களாக இருக்கட்டும், ஒன்றே ஒன்று நான் என்ன ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன்னா, நம்ம பைக்கை ஃபுல் கண்ட்ரோலில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம கையில் வந்துச்சுன்னா ஃபுல் கண்ட்ரோல், அதுக்கு மேலே ஸ்பீடாக ஓட்டுங்க, லாங் ட்ரைவ் போங்க. அப்போ தாங்க சேஃபு. எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டுக்குட்டி எல்லாமே தெரியுங்க. எந்த அளவுக்கு த்ராட்டல் பண்ண எப்படி போவான், எந்த அளவுக்கு பிரேக் பிடிக்கணும், எப்படி கட் அடித்தா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் தெரியுங்க. ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் எங்கே வேணால் போகலாம். அதனால் பேசிக்காக வண்டி ஓட்டுறவங்க அவங்கவுங்க கண்ட்ரோலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக போங்க, தூரமாக போங்க. அதுதாங்க சேஃபு. ஸோ இந்த தம்பி சொல்கிறது ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்கப்பா. வா, இப்படி நம்ம கூடயே வர வண்டியோட டயர் பார்க்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பஸ்ஸோட டயரு அண்டு ராலி என்ன வண்டி வந்தாலுமே ஒரு மாதிரி நம்ம கூடயே ட்ராவல் பண்ணும்போது அந்த டயரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம கூடயே ஒரு மாதிரி சக்க சக்க சக்கதானு சுற்றிட்டு இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அது என்னன்னே தெரிலங்க, எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கும். அது நல்லாவுமே இருக்குங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம அப்படியே பஸ்ஸில் இல்லை பைக்கில் போயிட்டே இருந்தோம்னா நம்ம பேராக நம்ம கூடயே ஒரு பஸ்ஸோ ராலியோ வருங்க. ஸோ அவங்க அதோட டயரை பார்க்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது என்னென்ன தெரிலங்க, சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஒரு ரேண்டமான ஹாபி எனக்குங்க. ஸோ நம்ம காலையிலேருந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்கோங்க. ஆனால் பைக் ஓட்டுறதுக்கெல்லாம் இங்கேருந்து திரும்ப என் வீட்டுக்குட்டா கூட நான் ஓடிடுவேன். ஆனால் பைக் ஓட்டுறதெல்லாம் செம்ம ஜாலிங்க. எனக்கெல்லாம் இன்னும் 350 கிலோமீட்டர் ஓட்டணும் கூட நான் ஓட்டுவேங்க. ஏன்னா எனக்கு பைக்குன்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஆஹா, இப்படி த்ராட்டல் பண்ணும்போது ஒரு மூமெண்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆஹா, அடா 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 அடா. த்ராட்டல் பண்ணும்போது ஒரு மாதிரியே மூமெண்ட் ஆகுது பாருங்கள். அது ஒரு ஃபீலுங்க. எல்லாம் பைக் லவர்ஸ்க்கு தான் தெரியும் அது ஒரு ஃபீலு. ஈவினிங் டைம் நல்லா இருக்குப்பா. இப்போ தாங்க கொஞ்சம் வெயில் டவுனாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னால் சத்தியமாக முடியலைங்க வண்டி ஓட்ட. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக விண்ட் பிளாஸ்ட் அடிக்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிருது. எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சுங்க ரோடு அந்த விண்ட் பிளாஸ்டால். கண்ணை அப்படியே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலுங்க. அதனால நாங்கள் அப்படியே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ ஜாலியாக போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே தாங்க. ஒவ்வொரு இடத்துல ரோடு இப்படி இருக்குல்லங்க. ஸோ நேராக இப்படி ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி இருக்குது. ஸோ இந்த ரோடு அப்படி தாங்க இருக்குது. இந்த மாதிரி போயிட்டு வளைஞ்சிருக்கு. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குங்க. ஆனால் வா, கொஞ்சம் கூலிங்காக இருக்குங்க. ஏன்னா அங்கே பாருங்களேன், ஃபுல்லாக சன் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் எல்லாம் மூடிடுச்சுங்க. ஆடா ஆடா, இது நல்லாயிருக்கு. இப்போது பேக் பெயினோ ஷோல்டர் பெயினோ எவ்ரிதிங் என்ன இருந்தாலுமே பரவாயில்லைங்க. அதுவுமே நம்ம பைக் ஓட்டுறது நிறுத்த போகிறது கிடையாதுங்க. ஏன்னா பைக் ஓட்ட அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு ஃபீலு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கிங் ஆஃப். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், எவ்ரி சிங்கிள் செகண்ட் என்ஜாய் பண்ணணும்.
எனக்கு அப்படி தாங்க. நான்லாம் ஃபீலெல்லாம் இருக்கவே மாட்டேன் என்றைக்குமே. அப்படி தான். நெவர் ஃபீல் நெவர், எவ்ரி திங் நெவர். இப்படி த்ராட்டில் பண்ணும்போது ஒரு போதை வருதுங்க தலைக்கு, அப்படியே தலைக்கு ஏறுது. செம்ம போதைங்க அது. வா, என்னங்க இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குல்ல பார்க்க. 69. ஸோ தளபதியின் லாஸ்ட் மூவி அது இங்கே காட்டிகிட்டு இருக்குல்ல. ஸோ நிறைய பேருக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்லியே ஆகணும். நிறைய பேர் நான் பேசுகிறது பார்த்து டிடிஎஃப் பேசுகிற மாதிரியே இருக்குன்னு எல்லாம் சொல்கிறீங்க. பட் எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படி தான் பேசுவேன். என்னோடய பாடி லாங்குவேஜ் இது தாங்க. எனக்கு தெரியாது, நான் இப்படி தான். ஸோ நிறைய பேர் காப்பின்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க, இன்ஸ்பயர் ஆகிறது தப்பு இல்லைல்ல. அவரை காப்பி அடித்தா அது எப்படியா சக்ஸஸ் ஆகும், நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகணும், அவ்வளோதான். என்னங்க நிறுத்தாமல் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருப்பா. போடா தம்பி, இல்லை நில்லுடா தம்பி, இல்லை நான் போகிறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நானும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு மாதிரி சொல்லாமல் சொல்கிறாங்களே, அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியுது, கம்யூனிகேட் ஆகுது. ஏன்னா அதுக்காக தான் அவங்க சிரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு புரியுதுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து அவினாசிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அப்பா வா, இந்த டைம் நல்லா இருக்குல்ல, நல்லா கூலிங்காக காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இருக்குது இப்போது. மயிலுங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து என்னோடய வீட்டுக்கு ஒரு 17 கிலோமீட்டருங்க, சம்திங் ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. 16 இல்லைங்க, சாரி 60 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு வழியாக ஈவினிங்கே ஆயிடுச்சுங்க. ஆத்தாடி அம்மாடி. நம்ம பசங்கள்லாம் அங்கே வெயிட்டிங்க. ஸோ அங்கே போன உடனே ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஸோ அது என்ன சம்பவம்னா வெயிட், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு சின்ன சம்பவங்க, சின்னதாக ஒரு சம்பவம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து போயிட்டு அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க அங்கே கிளம்புவோம். ஏன்பா என்னங்க முழு டெம்போவை ஒரு வீட்டு மேலே நிறுத்தி வச்சுருக்காங்கப்பா. அட பாவிங்களா. ஒரு ஃபுல்லாக ஒரு பெரிய டெம்போங்க, ஒரு ஃபுல்லாக பெரிய டெம்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மேலே நிறுத்தி வச்சுருக்கானுங்கப்பா. வா, இங்கே பாருங்கப்பா, பெரிய ரைடர்ப்பா. அவருக்கு ஒரு ஹலோ சொல்லலாமா? எங்கெங்க அவர் ஒரு சின்ன கேப் அடித்தா கூட அப்படியே பறந்துடுறாருங்க. இப்போ பாருங்கள், நான் சும்மா சொல்ல கிடையாது, அவர் அவ்வளோதான் பிச்சுக்கிட்டாரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாரு பார்த்தீங்களா, பிச்சுட்டு போயிட்டுருக்காருங்க அவர். ஸோ அவங்க ஒன் அண்ட் ஒன்லி ஹாப்பினஸ்க்கு மட்டும்தாங்க ரைட் பண்ணுறாங்க. ஐயோ ஆம்புலன்ஸ் போகுதுப்பா, யாராக இருந்தாலுமே குணமாகணும்னு வேண்டிக்கலாம் கிங் ஆஃப். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ்க்கு மட்டுமே ரைட் பண்ணுற நம்ம ரைடர்ஸ்க்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபுங்க. ஆனால் ஓவர் க்ரௌடுங்க, நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாமே டிராஃபிக்காக தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஹைவேல இவ்வளோ டிராஃபிக்குங்க, செம்ம டிராஃபிக்கு. நானே பூந்து 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 போயிட்டுருக்கேங்க. ஓவர் டிராஃபிக்காக இருக்குது. என்னங்க உள்ளே பூந்துட்டோம். என்னெல்லாம் போட்டு வச்சு அந்த பேரிகேடு மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, ரெட் கலரில், அது பேரிகேடு கிடையாது. பட் அந்த குட்டியெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. அப்படியே நாங்கள் நடுவில் பூந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டோங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஐயோ வண்டியை உள்ளே விட்டான்டா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எடுத்துட்டோங்க. அதுக்கு பேர் கூட ஏதோ சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் கோன் தானே அதுக்கு பேர், கோனெல்லாம் வச்சுருப்பாங்க. எஸ், கோன் தான் நினைக்கிறேன். நம்ம கோயம்புத்தூருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குப்பா? கோயம்புத்தூர் எங்கே? கோயம்புத்தூர்னு ஒரு லிஸ்ட்டே இல்லைங்க இந்த போர்டில். அட பாவி பசங்களா.
என் மொபைலில் சார்ஜ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம மொபைலில் தானே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர் இருக்குது. எதுக்கு இந்த விலாகை பார்த்தோன்னு தெரியாமல் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ்.